நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகம் செயலி பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த நாகம் செயலி வந்து ஆல்ரெடி கேரளாவில சர்பா அதாவது சர்ப்பம் அப்படின்னு ஒரு செயலி வந்து வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகளில் வந்து தங்கக்கூடிய அந்த நாகங்கள் மற்றும் அதாவது மக்களுக்கு இடையூறா இருக்கிற வகையிலும் அதே போல எவ்வளவு நாகங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தரவு சேகரிப்புக்காகவும் இந்த மாதிரியான செயலி மூலமா வந்து நம்ம வந்து செய்திகளை சேகரிக்காங்க. 2025 ஜூலைல வந்து இந்த நாகம் செயலி வந்து அறிமுகப்படுத்தப்படுது. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்புகள் மீட்பு மற்றும் தரவு சேகரிப்பதற்காக, அதே போல மாநில தொழில்நுட்பம் சார்ந்த மீட்பு, அதாவது இந்த நாகம் அப்படிங்கிற செயலி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுல எவ்வளவு நாகங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கு, எவ்வளவு நாகங்கள் வந்து இருக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுல வந்து சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து வந்து மரகத பூஞ்சோலை திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 2022-23 கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 கிராமங்கள்ல மரகத பூஞ்சோலைகள் ஏற்படுது. அது என்ன மரகத பூஞ்சோலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பசுமை சூழல பசுமை பரப்ப ஒரு கிராமத்துல அதிகப்படுத்துறதுக்கான திட்டம் தான் மரகத பூஞ்சோலை அப்படிங்கிறது. சரிங்களா. பாத்தீங்க அப்படின்னா 100 கிராமங்கள்ல 100 தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்கள்ல அந்த பசுமை பரப்ப அதிகரிப்பதற்கான ஒரு திட்டமாக தான் இந்த மரகத பூஞ்சோலை திட்டம் வந்து இருக்கு. சரிங்களா. பாத்தீங்க அப்படின்னா இதற்கான பொறுப்பு அமைச்சகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் தான் இதற்கான பொறுப்பு அமைச்சகம். அதே போல 100 கிராமங்கள் இந்த திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்படும். சரிங்களா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் 2026 பாத்தீங்கன்னா 23 பூஞ்சோலைகள் 10 மாவட்டங்கள்ல அமைக்கப்பட்டிருக்கும். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா பசுமை தமிழ்நாடு இயக்கம் 2022 பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து நம்மளுடைய தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்கும். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அந்த வனப்பரப்பினுடைய பரப்பளவை 33% அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பசுமை தமிழ்நாடு கிரீன் தமிழ்நாடு மிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டத்தின் கீழே இந்த மரகத பூஞ்சோலை திட்டமும் 2022 கொண்டு வந்து இப்ப வந்து தற்போது 23 மரகத பூஞ்சோலைகளை வந்து 10 மாவட்டங்களை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கொள்கை மற்றும் ஆளுகை அனுபவ கற்றல் மையம் வந்து ஏற்படுத்திருப்பாங்க. அதாவது சிம்பிளா டிஎன் பேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடு கொள்கை மற்றும் ஆளுகை அனுபவ கற்றல் மையம். அது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கத்துலதான் வந்து அந்த மையம் வந்து அமைஞ்சிருக்கு. இதன் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட அந்த கொள்கைகள் தமிழ்நாடு வந்து எந்தெந்த திட்டங்கள் அதே போல எந்தெந்த துறைகள்ல வந்து அதனுடைய குறியீடுகள் வந்து எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நம்ம இந்த டிஎன் பேஜ் அப்படிங்கிற அந்த தளத்துல போய் நம்ம எல்லாமே பாத்துக்கலாம். சரிங்களா. அதே போல இந்தியாவில முதல் முறையா அனுபவ கற்றல் மையத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஸ்டேட்டா வந்து நம்மளோட தமிழ்நாடு இருக்கு. சரிங்களா. அதை பாத்தீங்க அப்படின்னா மெய்நிகர் அனுபவ தளம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு பத்தின எல்லா டீடைல்ஸும் அந்த டிஎன் பேஜ் சைட்ல வந்து இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேளாண் காடுகள் வளர்ப்பு கொள்கை 2026 அப்படின்ற அந்த பாலிசியை வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர் மதிப்பு, அதாவது அந்த தேக்கு, சந்தனம், ஈட்டி மரங்கள், பாக்கு மரங்கள், இந்த மாதிரியான உயர் மதிப்பு மிகுந்த அந்த மரங்களை எல்லாத்தையுமே வந்து சாகுபடி செய்யணும். அதே போல அந்த வேளாண் காடுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த சந்தனம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய மரங்களாக அந்த காடுகள் வந்து வேளாண்மை செய்யக்கூடிய அந்த வனங்களா வந்து அந்த பரப்புகளை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான். அதே போல இந்த வேளாண் காடுகள் வளர்ப்பு மூலியமாக மண் ஆரோக்கியத்தையும் நீரையும் வந்து நம்ம திறம்பட மேலாண்மை செய்யணும் அப்படிங்கிறதும் இந்த கொள்கையில வந்து இந்த பாலிசியில சொல்லியிருப்பாங்க. இதன் மூலியமா சுற்றுச்சூழலுடைய நிலைத்தன்மையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து புளியாகட்டும், வேம்பு, இந்த மாதிரியான தாவரங்களையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுவும் வந்து பயிரிட்டு அந்த மரங்களையும் நட்டு வந்து நம்ம அந்த காடுகளுடைய பரப்பளவு, அதாவது விவசாயம் செய்யக்கூடிய அந்த காடுகளுடைய பரப்பளவை வந்து நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னு இந்த பாலிசியில வந்து அதாவது வேளாண் காடுகள் வளர்ப்பு கொள்கை 2026 வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குடிநீர் குறைநீர் மையம். இது வந்து ஒரு தளம்னா ஒரு வெப்சைட் தான். பாத்தீங்க அப்படின்னா புனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கும். சரிங்களா. அந்த வெப்சைட்ல போய் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த நம்ம ஏரியாவில் நடக்கூடிய நம்ம மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த குடிநீர் பிரச்சனைகள், அதே போல அந்த நீரினுடைய தன்மை எப்படி இருக்கு, அதை எப்படி மாத்தணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த புனல் அதுல போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய குறைகளை வந்து தெரியப்படுத்தலாம். அதற்கான ஒரு
எண் பாத்தீங்க, கட்டணமில்லா எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1916. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெல்ஃபேர் ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு பாத்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சருடைய தனிப்பிரிவு எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1100. இந்த 1100 போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து நம்ம முதலமைச்சர்கிட்டயே வந்து நம்மளுடைய கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்க்காக இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த புனல் அப்படின்ற அந்த வெப்சைட் வந்து யார் வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கறத விட யாருக்கோட கண்ட்ரோல்ல இருக்கும், உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் யாருக்கிட்ட ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குடிநீர் வடிகால் வாரியம் இவங்க கிட்டதான் வந்து உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகி அதற்கான தீர்வுகளை இந்த குடிநீர் வடிகால் வாரியம் தான் வந்து எடுக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம போன டைம், அதாவது நம்ம February 2026 ஸ்கீம்ஸ் எல்லாம் பாக்குறப்பவே, தமிழ்நாடு ஓரியன்டான ஸ்கீம்ஸ் எல்லாம் பாக்குறப்பவே கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்லி நான் இன்னொன்னு சொல்லியிருப்பேன். இது வந்து எழுத்தாளர்களுக்கும் இருக்குது அப்படிங்கறதுதான். இப்ப வந்து கனவு இல்ல திட்டம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து குடிசைகளை வந்து வீடுகளா மாற்றுவதற்கான கனவு இல்ல திட்டம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுத்தாளர்களுக்கு, அதாவது சாகித்ய அகாதமி விருது பெற்றவர்கள், அதே போல ஞானபீடு விருது பெற்றவர்கள், தொல்காப்பியர் விருது பெற்றவர்கள், கலைஞர் விருது பெற்றவர்கள், இவர்களுக்கான, அதே போல நோபல் விருது பெற்றவர்கள், இவங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு 3 எழுத்தாளர்களை சிறப்பான முறையில தேர்ந்தெடுத்து அவருடைய சொந்த மாவட்டத்திலோ அல்லது அப்படின்னா அவர்கள் எங்க வாழ விரும்புறாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது தான் இந்த கனவு இல்லத்திட்டம். சரிங்களா? இது யாரு வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டு வசதி வாரியம் மூலமாக இவர்களுக்கு எல்லாம் வந்து வீடு கட்டி தராங்க. 2021 இந்த ஸ்கீம் வந்து வந்திருக்கும். வருஷத்துக்கு 3 எழுத்தாளர்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து பயனடைவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி விருது, மாநில இலக்கிய விருது, தொல்காப்பியர் விருது, கலைஞர் செம்மொழி விருது, அதே போல நோபல் விருது, இது எல்லாம் இந்த விருதுகள் வந்து யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கான வந்து ஒரு திட்டமாக இந்த கனவு இல்ல திட்டம் வந்து இருக்குது. சரிங்களா?